உளுந்தூர்பேட்டையில் இறப்பு சான்றிதழை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய 1500 ரூபாய் லஞ்சம் கேட்ட தற்காலிக ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் தற்காலிக ஊழியராக சரஸ்வதி பணிபுரிந்து வந்தார். இவர் இறப்பு சான்றிதழை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய 1500 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக புகார் வந்துள்ளது. அதன் அடிப்படையில் வட்டாட்சியர் அலுவலகம் சென்ற லஞ்ச ஒழிப்பு போலீசார் தற்காலிக ஊழியர் சரஸ்வதியை கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கூகுள் பே, போன்பே மூலம் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் பண பரிவர்த்தனை நடைபெற்றது தெரியவந்துள்ளது. இதையடுத்து அரசு ஊழியர் ராஜவேலுவை முதல் குற்றவாளியாக சேர்த்த போலீசார் அவரை தேடி வருகின்றனர். வீட்டுமனை பதிவிற்கு தடையின்மை சான்றிதழ் வழங்க லஞ்சம் கேட்ட பேரூராட்சி செயல் அலுவலர் முருகன் பற்றி சேட்டு என்பவர் விழுப்புரம் போலீசாரிடம் புகார் அளித்தார். விழுப்புரம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அளித்த ரசாயனம் தடவிய 1,80,000 ரூபாய் பணத்தை சேட்டுவிடம் கொடுத்தனர். அந்த பணத்தை திருவெண்ணைநல்லூர் செயல் அலுவலர் முருகனிடம் வழங்கிய போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் முருகனை கையும் களவுமாக பிடித்து அவரை கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.